மக்களே வணக்கம். பலதார புருஷர்கள் கட்சிக்கும் இடுப்பு கிள்ளி பெண்ணுரிமைவாதிகளுக்கும் மோடி இப்ப ஆப்படித்துள்ளார். இன்று முதல் அவர்கள் அந்த ஆப்பை தைரியம் இருந்தால் அசைத்து பார்க்கலாம். 3 புதிய கிரிமினல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. பாரதிய நியாய சம்ஹிதா 2023, பாரதிய நகரிகா சுரக்ஷா சம்ஹிதா 2023, தி பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 என்ற 3 சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. என்னையா எங்களை கடுப்பேற்றுறதுக்குன்னே சமஸ்கிருதத்தில் பேர் வைப்பீங்களா? துவாரகா நகரில் ஜட்ஜிகளுக்கு இந்த சட்ட நடைமுறைகளை பற்றிய ஸ்பெஷல் வகுப்புகள் நடத்தப்பட்டன. அதில் எந்த சட்ட சிக்கல்கள் வந்தாலும் நாங்கள் அதை சமாளித்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து எஃப்ஐஆர் எல்லாம் இந்த புதிய சட்டத்தின்படி தான் பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த சட்டப்படி 15 நாட்கள் ரிமாண்ட் பீரியடை 90 நாட்கள் வரை நீட்டிக்க முடியாது. 90 நாட்களுக்குள் எஃப்ஐஆர் போடவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மேல் எஃப்ஐஆர் போட வேண்டும், அதுவும் 15 நாளைக்குள்ள. இந்த 3 சட்டங்களை பார்த்து கிரிமினல்களை அதிகம் தன்னகத்தே வைத்துள்ள கட்சிகள் பயந்து அலறுகின்றன. வாயிலும் வயிற்றிலும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக திரிணாமுல் காங்கிரஸ், சோனியா காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவைகளெல்லாம் பயத்தில் அலறுகின்றன. குற்றவாளிகளை விலங்கிட்டு கோர்ட்டுக்கு அழைத்து வரலாம். குற்றவாளி ஜீப்பை விட்டு இறங்கும் போது தப்பி ஓடிட்டான் அப்படின்னு எந்த சால்ஜாப்பும் இனிமேல் கூற முடியாது. மனித உரிமைவாதிகள் கதறுவதை தனியாக கேட்டுக்கொள்வார்கள். அவர்கள் மட்டுமல்ல, லாயர்களும் ஒரு பக்கம் கதறுகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்கிறார்கள். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் அதுவே பழகி போயிடும். டெல்லி அரசாங்கத்தை இந்த கிரிமினல் சட்டம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துவிடும். அதனால் பீகார் ஜெயில் கம்பிகளுக்கு இடையே இருந்து இது எனக்குன்னே வச்ச ஆப்பு மாதிரியே தெரியுதுடா என்ற ஒரு அழுகுரல் கேட்கிறது. இனி இஷ்டத்துக்கும் எதிரி வாலாட்ட முடியாது. முன்பெல்லாம் ஒரு குற்றம் நடந்தால் சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் வேடிக்கை பார்க்கலாம். இப்போ அப்படி அல்ல. அந்த 0 எஃப்ஐஆர்லாம் இப்போ நடக்காது. குற்றம் நடந்ததாக பதிவு செய்தே ஆக வேண்டும். அது எந்த காவல் நிலையமாக இருந்தாலும். இது என் ஜூரிஸ்டிக்ஷன் அல்ல அப்படின்னு எந்த போலீஸும் நழுவ முடியாது. குற்றத்தை பதிவு செய்யாத போலீஸ் மீது குற்றத்தை பதிவு செய்ய வேண்டியது வரும். பரவாயில்லையா? எனவே கடைகளில் ஃபுல் ஸ்கேப் பேப்பர் பேனாக்கள் நிறைய வியாபாரம் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு விசாரணையில் குற்றம் தங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் நடக்கவில்லை என்று தள்ளுபடியும் செய்ய முடியாது. அந்த விசாரணை அறிக்கையுடன் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்துக்கு கேஸ் கட்டை டிரான்ஸ்ஃபர் செய்து விட வேண்டும். டிரான்ஸ்ஃபர் செய்து அனுப்பி வைக்க வேண்டும். இது வேறையா? இதனால் எந்த குற்றத்துக்கும் எந்த காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கலாம். 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு மாதிரியே இருக்குல்ல? இல்லை 1 நேஷன் 1 எலெக்ஷன் மாதிரி இருக்குதா? வாயை திறந்து சொல்லுங்கப்பா. எந்த போலீஸ் ஸ்டேஷனிலும் நீங்கள் புகார் அளிக்கலாம். அது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். பொதுமக்களுக்கு ஏற்படும் அலைக்கழிப்பை நீக்கவே இந்த ஏற்பாடு. இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் இது நாள் வரையில் கடைபிடிக்கப்பட்டு வந்த பிரிட்டிஷ் குற்றவியல் சட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கும் ஒரு மோடி தான் வர வேண்டியது இருக்கு. இந்த சட்டத்தில் 21 புதிய குற்றங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. 41 குற்றங்களுக்கு தண்டனை அதிகரிக்கப்பட்டுள்ளது. 81 குற்றங்களுக்கு ஃபைன் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஃபைன் போடும் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. 25 குற்றங்களுக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. 19 பழைய நடைமுறைகள் நீக்கப்பட்டுள்ளது. இடுப்பு கிள்ளலுக்கு எவ்வளவு ஃபைன் என்று அறிய திமுக தொண்டர்கள் ரொம்ப ஆவலா இருக்காங்க. வில்சனை தொண்டர்கள் கேள்வி கேட்டு தொலைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதில் உள்ள 484 ஐபிசியில் 177 செக்ஷன்ஸும் மற்றும் 39 சப்செக்ஷன்ஸும் திருத்தப்பட்டுள்ளன. 14 செக்ஷன்ஸ் நீக்கப்பட்டுள்ளது. இந்திய சாட்சிகள் சட்டத்தில் 166 செக்ஷன்ஸ் மாற்றப்பட்டுள்ளது. அதெல்லாம் என்னவென்று அதை படித்து பார்த்தா தானே தெரியும். சிறிய குற்றங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் செய்ய வேண்டுமாம். அதாவது
டிராஃபிக் ஜாமை ஒழுங்கு பண்ண வேண்டும், கோயில்களில் கூட்ட நெரிசலை சரி பண்ண வேண்டும், பள்ளிக்கூடங்களில் கழிவறைகளை சுத்தம் செய்ய வேண்டும், பஸ் ஸ்டாண்டு கக்கூசையும் சுத்தம் பண்ண வேண்டியது வருமாம்ப்பா, ஜாக்கிரதை. கேங் ரேப் பண்ணின குற்றவாளிகள் மேல ரொம்ப இறக்கப்பட்டு அவர்களது ஆண்குறியை துண்டிக்காமல் 20 வருடம் ஆயுள் தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. இந்த நல்ல மனசைத்தான் கடவுள்னு சொல்றாங்கப்பா மக்கள் நீதி மைய கட்சிக்காரங்க. கிரிமினல் குற்றங்களுக்கு இனி இஷ்டப்படி வாய்தா வாங்க முடியாது. இதை கேட்டதும் ஆமாவோட வக்கீல்கள் எல்லாம் ஆமாவுடைய முழுசா முழுங்கின மாதிரி வாயடைத்து போய்விட்டார்கள் பாவம். கற்பழிப்புக்கு 7 வருடங்களாக இருந்த தண்டனையை மினிமம் 10 வருஷங்களாக உயர்த்தி இருக்கோம். இப்ப சில்மிச வாத்தியாமார்களுக்கு திருப்தி தானே, அவர்களுக்கு சந்தோஷம்தானே. ஆட்கடத்தல், வழிப்பறி, அடாவடியா ஃபைன் போடுவது, விபச்சாரத்துக்கு பெண்களை கடத்துவது போன்ற குற்றங்களுக்கு 7 ஆண்டுகளாக இருந்த சிறை தண்டனையை குறைத்து ஆயுள் தண்டனையாக மாற்றி இருக்கோங்க. அதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 20 வருஷமும் இன்னா பாருன்னு ஓடி போடுவோம். பெண்களை கொடுமைப்படுத்துவது, மென்டல் டார்ச்சர் பண்ணுவது, பொதுவெளியில் தூக்கி போட்டு மிதிப்பது, பிரம்பால் அடிப்பது போன்றவை இனி குற்றமாக கருதப்படும். நான் அவளோட புருஷன், அவ எனக்கு அடிமை என்ற பழைய அரேபியா பாட்டெல்லாம் இனி இங்கு எடுபடாது. அந்த பழைய ஏற்பாட்டை எடுத்துவிட்டு இந்த புதிய ஏற்பாடு வந்துவிட்டது. தெரியுதா? சமீபத்தில் வெஸ்ட் பெங்காலில் வடக்கு தினாப்பூரில் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டன் ஹமீதுல் ரஹ்மான் என்ற எம்பியின் கைத்தடி தாஜ்முல் அகா என்ற இஸ்லாமியன் தனது மனைவியை கள்ள உறவு வைத்திருந்தாள் என்று நடு ரோட்டில் தூக்கி போட்டு மிதித்து பிரம்பால் வெளுத்து கட்டினான். அது ஷரியத்து சட்டமாம். அதை கூடியிருந்த மக்கள் வேடிக்கையும் பார்த்தார்கள். அந்த வீடியோ வைரலாகி கொண்டு வருகிறது. அந்த மாதிரி இவர்கள் செய்யும் குற்றங்களுக்கு புதிய தண்டனை சட்டம் 10 ஆண்டுகள் தண்டனை வழங்கும், சிறை தண்டனை வழங்கும். சட்டம் நடைமுறைக்கு வரும்போது பார்த்தா இந்த வேலையை அவன் ஆரம்பிப்பான். சிறுமிகளை கற்பழிச்சா ஜெயிலில் உள்ள தூக்கு கயிறு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கற்பழிச்சவனை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களாம். எந்த குற்றமாக இருந்தாலும் 90 நாட்களுக்குள் எஃப்ஐஆர் பதியவில்லை என்றால் உங்கள் போலீஸே உங்களை அரெஸ்ட் செய்யும். இஎஃப்ஐஆர் கூட நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இது கூட இல்லைன்னா இது டிஜிட்டல் இந்தியா என்று சொல்வதில் ஒரு அர்த்தமும் இல்லை பாருங்க. இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டாலோ பேசினாலோ, பிரிவினைவாதம் பேசினாலோ, தனித்தமிழ்நாடு கேட்டாலோ அரெஸ்ட் செய்து ஜெயிலில் அடையாள அட்டை வழங்கப்படும். மாப் லிஞ்சிங் பண்ணிவிட்டு ஸ்காட் ஃப்ரீயாக இனி நடக்க முடியாது. சிசிடிவி கேமரா அடிப்படையில் பதிலுக்கு லிஞ்சிங் எல்லாம் பண்ண மாட்டாங்களாம். அந்தமான் சிறையில் வீர சாவர்கர் இருந்த அறையை கூட்டிக்கிட்டு போய் காட்டுவாங்களாம். இடம் பிடிச்சிருந்தா அங்கேயே தங்க வைப்பாங்களாம். இதைத்தாங்க இந்திய கூட்டணி புல்டோசர் நீதி, இந்திய கூட்டணி புல்டோசர் நீதி அப்படின்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. இன்னும் ஒரே ஒரு கிரிமினல் சட்டம் தாங்க கொண்டு வர வேண்டியது இருக்கு. பாராளுமன்றத்தில் மைக் உடைப்பு, பேப்பர் வெயிட் வீச்சு, மசோதா கிழிப்பு, கேஸ் கேனிஸ்டர் உடைப்பு, மைய மண்டபத்துக்கு வந்து காட்டுக்கத்து கூச்சல் போடுவது, இதுக்கு ஒரு தண்டனை சட்டம் போட்டு பாஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க, மக்கள் விரும்புறாங்க. இந்தியா கூட்டணி வெளிநடப்பு செய்கிற நேரமா பார்த்து இதை நிறைவேற்றிடணும் அப்படின்னு மக்களே சொல்லி கொடுக்குறாங்க. செய்வீங்களா? இந்த 3 புதிய கிரிமினல் சட்டத்தினால் தண்டனை வாங்க போகும் முதல் நபரை பார்க்க நானும் ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன். நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.